வர கிளையாறு அமராவதி ஆறு. ஸோ அது நடுவில் அந்த பிரிட்ஜு. ஓ அப்படி தான் இருக்குமா கைஸ்? நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டுங்க. பிரிட்ஜு ஜம்ப் ஆகுதுங்க அப்படியே. பா பெரிய வண்டி போனால். ஸோ இது பயங்கர காடுங்க. நம்ம தனியாக வந்தால் வர முடியாது. ஆக்சுவலி வந்து யாருன்னா இங்கே லோக்கல் உள்ள ஆளுங்களை கூட்டினாங்க தான் வர முடியும். வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா டாப் டக்கராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் நம்ம விஜயவாடாவிலேருந்து வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம். டிரான்ஸ்போர்ட் எதுவும் இல்லை. நான் என்ன எதுவும் பயந்துட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுலாம் இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் பயந்துனே வந்தேன். பார்த்தா வண்டிலாம் ஆடுலாம் இருக்குது. வண்டியில் வரதை பார்த்தோன்னே கொஞ்சம் தைரியமாகிடுச்சு. சூப்பர் லுக்கில் இருக்குது. அப்புறம் வந்து அப்படி நின்று பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்குது. ஈவினிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் நேரத்தில் பார்த்தேன். பட் இங்கே ஸோ இந்த இடம்லாம் வந்து யாருமே அலோடு இல்லை. நம்ம தான் வந்து தேவையில்லாமல் உள்ளே நுழைஞ்சு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. பட் ரொம்ப இது மாதிரி என்னால் தெரிஞ்சிடும். இங்கே எல்லா இடத்துலையுமே நீர்ப்பாசன வசதி நல்லா சூப்பராக அருமையாக இந்த நீர் மேலாண்மை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது, பசுமையாகவே இருக்குங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். அங்கே பார்த்தோம். ஸோ அங்கே போனால் ஒரு கேமரா பிடிங்கிடுவார். அதனால் வந்து நம்ம இப்படி திரும்பிடுவோம். மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லவர்ஸ் தாங்க நிறைய இருக்காங்க. நம்ம இவங்க ஃபேமிலி ஆளுங்களாம் நிறைய இல்லை. யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. பப்ளிக் வெஹிக்கிள் கிடையாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஆனால் வந்து மேலே இது கடைங்க எதுவுமே இல்லைங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கீழே இருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. மேலே வந்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. கோயிலுக்கு என்ட்ரியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அங்கே வந்து இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோயில்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கொண்டப்பள்ளி கில்லார் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது வந்து 2வது வீடியோவில் வரும். லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து உண்டுவள்ளி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு அந்த இடத்துக்கு தான் போயிட்டு வந்தோம். இப்போ வந்து கொண்டப்பள்ளி இது போயிட்டுருக்கோம். ஓகே ஓகே. ஸோ விஜயவாடா சிட்டி வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம பார்க் போகிறதுக்கு. ஸோ நம்ம போக முடியாது. ராஜீவ்காந்தி பார்க்கு. கிட்ஸோடு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த இடம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைதராபாடி எல்லாம் போகுது கூட. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொண்டப்பள்ளி கோட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான், அந்த கோட்டைக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலையில் வந்து உண்டவள்ளி குகை அப்படின்ற ஏரியாவை காலையில் முடிச்சுட்டு தான் இப்போ நம்ம வந்து இந்த கோட்டைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து நம்ம எங்கேருந்து எப்படி வரோம் அப்படின்றத வந்து கிளியராக புரியும். ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த கோயில். இந்த கோயில் இதுதான். அந்த கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா எல்லோரும் இங்கே தான் வந்து நீராடுறாங்க. இது இருக்குது அங்கே பாருங்கள். ஸோ குளிக்கிறாங்க இங்கே தான் வந்து. ஸோ லேடிஸ்லாம் குளிக்கிறாங்க. நம்ம ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. ஸோ நம்ம அங்கே உண்டவள்ளி இது போனோம் பார்த்தீங்களா, அது அங்கே இருக்குது அந்த இது வந்து. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு இப்படி வந்து வரோம். இப்போ ரிவர் சூப்பராக இருக்குங்க. இது வந்து கிருஷ்ணா நதியிலேருந்து வர கிளையாறு அமராவதி ஆறு. ஸோ அது நடுவில் அந்த பிரிட்ஜு. ஓ அப்படி தான் இருக்குமா கைஸ்? நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டுங்க. பிரிட்ஜு ஜம்ப் ஆகுதுங்க அப்படியே. வா பெரிய வண்டி போனால். ஸோ இது வந்து நம்ம அமராவதி ஆரோட இது டேம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த டேம் மேலே தான் நம்ம முன்னாடி போயிட்டு வந்தோம். அங்கே இது வரைக்கும் போட்டோம். நம்ம அங்கே தான் போயிட்டு வந்தோம். ஸோ சூப்பர் ஊர் வந்து சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த வீடியோ வரும். ஏன்னா ஒரே வீடியோவில் பண்ண முடியாது. ஸோ அடுத்து கொண்டப்பள்ளிக்கலான்ட்டு ஒரு வீடியோ வரும். அதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து காக்கிநாடா போக போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ மதியம் 1:30 மணிக்கு ட்ரெயின். ஸோ அதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் வந்துடணுங்க நம்ம விஜயவாடாக்கு. அவர்கிட்ட கேட்டேன், சரி நீங்கள் ஃபுல்லாக ஓட்டிங்களா எவ்வளோ வரும் அப்படின்னா, அவர் சொன்னார் ஒரு 500-700 வாங்குவோம் அப்படின்னாரு. சரி நான் ஒரு 500 கொடுத்துட்றேன் வந்துடுங்களா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டாரு. நான் அவர் கூட ஜாலியாக சுற்றிக்குவேன். சரி போகலாம் ப்ரோ. ஏதோ அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கோயில் பக்கத்துலேயே, அந்த கோயில் அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பசங்களாம் எதுவும் அட்வென்ச்சர்
இருக்குங்க. பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது ஃபுல்லாக. ஒரு போர்டு கீழே கூட என்ன போட்டிருக்கு, இது தெலுங்கில் போட்டிருக்கீங்க, நம்மளுக்கு தெரியல. ஸோ ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியான்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கோம். கரெக்டாக தான் போயிட்டுருக்குமா? ஸோ இது பயங்கர காடுங்க. நம்ம தனியாக வந்தால் வர முடியாது. ஆக்சுவலி வந்து யாருன்னா இங்கே லோக்கல் உள்ள ஆளுங்களை கூட்டினா தான் வர முடியும். ஸோ நீங்கள் யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. பட் நீங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்துன்னா வந்து பாருங்கள். ஸோ இது லோன்லியாக தான் இருக்குது, யாருமே இல்லை, இங்கே ஒரு ஆள் கூட இல்லை. ஸோ நம்ம இந்த ப்ரோ வந்ததுனால நம்ம இங்கே வந்திருக்கோம். மற்றபடி இங்கே வரதுக்கு எனக்கு பிளானே இல்லை. நம்ம ப்ரோ தான் சொன்னார், இங்கே வாங்க நல்லாயிருக்கும் பிளேஸு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அதனால தான் வந்திருக்கோம். வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா டாப் டக்கராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் நம்ம விஜயவாடாவிலேருந்து வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம். டிரான்ஸ்போர்ட் எதுவும் இல்லை, நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் வந்தால் வரணும். இப்போ திடீர்னு போட்ட பிளான். பட் நல்லா இருக்குது பிளேஸ், லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது பாருங்கள், ஃபுல்லாக அங்கே கல்குவாரி ஏதோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குது, லொக்கேஷன் நல்லா இருக்குது. இன்னும் மேலே போன நம்மளுக்கு இது வந்து ஆக்சுவலி ஒரு போர்ட்டுங்க, பழங்கால கோட்டை ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போனால் தான் தெரியும். நம்ம இது ஹிஸ்ட்ரியிலையும் இன்னும் நான் கூகுள்லேயும் தேடல, திடீர்னு வந்ததுனால நான் எதுவும் இதை பற்றி எதுவும் தேடிக்கல. ஸோ மேலே போயிட்டு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளாவரே போய் பார்ப்போம் வாங்க. டேஞ்சரஸ் ஏரியான்னு தான் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம தைரியமாக வந்துட்டு இருக்கோம், பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஆள் கூட இல்லைங்க, நாங்கள் 2 பேர் போயிட்டுருக்கோம் தனியாக. அதுவும் இந்த காட்டில் தனியாக போயிட்டுருக்கோம். என்ன ஒரு தைரியம் என்ன தெரியல, அப்படியே குருட்டு தைரியத்தில் கிளம்பியாச்சு. நான் என்ன எதுவும் பயந்துட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுலாம் இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் பயந்துனே வந்தேன், பார்த்தா வண்டிலாம் ஆடுலாம் இருக்குது. வண்டியில் வரதை பார்த்தோன்னே கொஞ்சம் தைரியமாகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு வந்து இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். இது வந்து எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. இங்கே தாங்க 1-2 வண்டி பார்க்க முடியுது. இதுதான் என்ட்ரன்ஸ் போர்ட்டுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம இந்த கோட்டைக்கு இப்போ அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மசூதி இருக்குது. ஆக்சுவலி வந்து மசூதியை பார்த்தாக்கா நம்ம இந்த முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோட்டையும் பார்த்தாலும் ஸோ அவங்க கட்டட கலையோட ஒத்து போய் தான் இருக்குது. அதோட இது தான் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி எனக்கு கிளியராக ஒன்றும் தெரியாது. நான் படிக்கல, இங்கே நெட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஒர்க் ஆகலை. அதனால் வந்து நான் வாய்ஸ் ஓவரில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ இதுதாங்க இதோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கேமராவும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கே தெரியாமல் நான் என்னோடய மொபைலில் எடுத்தது. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன வீடியோ அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இது உள்ளே போய் பார்ப்போம் வாங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட வரலாறு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல.
பட் இவர் யார்? இவர் கண்டப்பள்ளி ஃபோர்ட் இஸ் நவ் என்கொயர்டு வித்து. ஸோ இதோட வரலாறு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க. முதல்ல நான் இதுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று கொடுத்துறேன் ஏவிஐயில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே இருக்கிறது போய் பார்ப்போம். முதல்ல வாய்ஸ் ஓவர் பார்த்துட்டு வந்துடுவாங்க. கொண்டப்பள்ளி கோட்டா என்று அழைக்கப்படும் கொண்டப்பள்ளி கோட்டை கிருஷ்ணா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கொண்டப்பள்ளி கோட்டையை முசுனூரி நாயக்க மன்னர்கள் கட்டியுள்ளனர். இந்தியாவின் ஆந்திராவின் இரண்டாவது பெரிய நகரமான விசயவாடாவுக்கு அருகில் கொண்டப்பள்ளி கோட்டை அமைந்துள்ளது. இது விசயவாடா அருகே கிருஷ்ணா மாவட்டத்தில் கொண்டப்பள்ளிக்கு மேற்கே அமைந்துள்ளது. கிருஷ்ணா மாவட்டத்தில் கொண்டப்பள்ளி என்று அழைக்கப்படும் பிரதான மலைத்தொடரில் விசயவாடா நகரின் மேற்கே இந்த கோட்டை அமைந்துள்ளது. மலைத்தொடர் சுமார் 24 கிலோமீட்டர்கள் நீளம், நந்திகம மற்றும் விசயவாடா இடையே நீண்டுள்ளது. இந்த மலைத்தொடரில் உள்ள வனப்பகுதி பொனுகு என்று அழைக்கப்படும் ஒரு வகை லைட்வுட் மரம் மூலம் நிறைந்துள்ளது. கொண்டப்பள்ளி கோட்டை மற்றும் அருகில் உள்ள குன்றுகளை சுற்றி கீழாநெல்லி, நெல்லி, நிலவேம்பு, வெப்பாலை, கொழுஞ்சி, உசில மரம் என்ற அரப்பு, காவலம், வாய் மரம் போன்ற மருத்துவ தாவரங்கள் மற்றும் மரங்கள் காணப்படுகின்றன. முசுனூரி நாயக்கர்களால் கொண்டப்பள்ளி கோட்டை கட்டப்பட்டுள்ளது. கிபி 1370 முசுனூரி நாயக்கர்களின் வீழ்ச்சிக்குப் பிறகு கிபி 1370 கொண்டவேடு ரெட்டி பேரரசு கோட்டையை ஆக்கிரமித்தார்கள். தனது தந்தையின் மரணத்திற்குப் பிறகு ஒரிசாவின் சிம்மாசனத்திற்காக ஹம்பிரா தனது சகோதரர் புருஷோத்தத்துடன் போராட வேண்டியிருந்தது. இந்த போரில் அவர் பாமினி சுல்தானின் உதவியை நாடினார். இதனால் தனது சகோதரரை தோற்கடித்து ஒரிசா இராச்சியத்தின் சிம்மாசனத்தை 1472 கைப்பற்றினார். இதற்காக அவர் பாமினி சுல்தானுக்கு கொண்டப்பள்ளியையும் ராஜமுந்திரியையும் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து புருஷோத்தம் 1476 ஹம்பிராவை தோற்கடித்து ஒரிசாவின் அரியணையை கைப்பற்றினார். ஆனால் 1476 ஆண்டில் பாமினி இராச்சியத்தில் பஞ்சம் ஏற்பட்டபோது கொண்டப்பள்ளியில் ஒரு புரட்சி தொடங்கியது என்றும், கொண்டப்பள்ளியில் காரிசன் செய்த கிளர்ச்சி கோட்டையை ஹேமர் ஒரியா என்றழைக்கப்பட்ட ஹம்பிராவுக்கு கொடுத்தது என்றும் கூறப்படுகிறது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா ஸ்பூக்கியா இருக்குல்ல. இந்த கோட்டை தான் கொண்டப்பள்ளி கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம் விஜயவாடாக்கு ரொம்ப பக்கத்திலேயே கொண்டப்பள்ளி அப்படின்ற ஒரு ஏரியாலாம் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு முகலாயர் காலத்து கோட்டை தான். நம்ம ஊரில், அதாவது தமிழ்நாட்டில் செஞ்சிக்கோட்டை எவ்வளோ பிரபலமோ அதே மாதிரி இங்கே வந்து கொண்டப்பள்ளி கோட்டை வந்து ரொம்ப ரொம்ப பிரபல்யங்க. இன்னைக்கு இந்த கோட்டையோட வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு கோட்டையை சுற்றி பார்த்துடலாம் வாங்க. கோட்டையோட மதில் சேவர்லேருந்தே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னாலே நம்மளை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது அரண்மனை தான். இதுதான் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர்களுடைய அரண்மனையாக திகழ்ந்தது. இப்போ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணிட்டு அங்கே இந்த அரண்மனையை பயன்படுத்தின மன்னர்களை பற்றியும் இங்கே என்னெல்லாம் வரலாறு வந்து இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஆர்ட் கேலரியாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் மூலமாக இந்த கோட்டையோட பழமையை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பார்க்காததையும் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடந்து உள்ளே போனோம்னா அடுத்து இருக்கக்கூடிய பகுதி தான் கோட்டையினுடைய மையப்பகுதி. நல்ல பறந்து விரிஞ்சிருக்குங்க. ஆனால் வந்துட்டு நிறைய சிதிலம் அடைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இந்த மிஞ்சி இருக்கிற எல்லா போர்ஷன்ஸையுமே வந்துட்டு கரெக்டாக வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோட்டையோட நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் மாதிரி செட்டப் இருக்குது. இது எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னு எதுவும் டீட்டெயில்ஸ் கிடையாது. அது அப்படியே திரும்பி பார்த்தோம்னா கோட்டையினுடைய மதில் சுவர் இருக்குது. ஸோ பறந்து விரிஞ்ச இந்த கோட்டையை வந்து 4 பக்கமும் பார்த்து ரசிக்க முடியுங்க. ஸோ மேலே ஏறி போய் நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கணும். இங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா படிக்கட்டு, அதை வழியாக தான் நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு இடதுபுறம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, வெறும் புல்வெளியாக தான் இருக்குது. ஆனால் இந்த கோட்டையை பற்றின வரலாறு நான் கேள்விப்பட்டது எப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து யானைகள் கட்டி வைக்கிற இடமாகவும் இருந்ததாம். ஸோ இங்கே வந்து நிறைய யானைகள் வந்து போருக்கு பயன்படுத்தக்கூடிய யானைகளை கட்டி வைப்பாங்களாம். அந்த இடமாகவும் இந்த இடம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த இடம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டம்னு சொல்கிறத தவிர வேறு என்ன வார்த்தை இருக்குது விவரிக்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த பகுதியை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ மேலே ஏறி போய் அடுத்த பக்கத்தை வந்து நம்ம பார்த்துடலாம் வாங்க.
ஸோ மேலே ஏறி வந்தோம்னா வியூ இப்படி தான் இருக்குது. இது வந்து இந்த இடத்த பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது இல்லையா, இது வந்து முன்னொரு காலத்தில் வந்துட்டு அகழியாக இருந்திருக்கலாம். ஸோ வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக இதில் வந்து ஃபுல்லாக நீர் நிரப்பி அப்படியே வந்துட்டு வச்சுருப்பாங்க. இதை தாண்டி போனும்போது தான் நமக்கு வந்து ராணிக்கோட்டையும் இருக்குது. ஸோ ராணிக்கோட்டையை தாண்டி போகிற பகுதி அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு வந்து ரொம்ப பலமாகவே போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன பாலம் மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதில் நம்ம நடந்து அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து இதே மாதிரி கற்களால் வந்து செதுக்கப்பட்ட நிறைய கட்டுமானங்களை வந்து பார்க்க முடியுது. இந்த கோட்டையில் முக்கியமான அம்சம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கிங்ஸ் ஜெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களெல்லாம் வந்து சில நேரங்களில் கைது பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு இந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெயிலில் தான் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்களாம். ஸோ பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா வேறு நாட்டு மேலே படையெடுக்கும் பொழுது அங்கே மன்னர்களை கூட சிறைப்பிடிப்பாங்க. ஸோ அந்த மன்னர்களை கொண்டு வந்து இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஜெயிலில் தான் வந்துட்டு அடைச்சி வைப்பாங்களாம். ஆனால் இப்போ ஜெயில் பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிதிலம் அடைஞ்சு போச்சு. அங்கே வந்து ஜெயில் செட்டப்ஸும் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம ஸோ இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போனோம் அப்படின்னா அடுத்து நமக்கு கரெக்டாக அது ஜெயில் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பகுதி இருக்குது. நான் அதையும் காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த பகுதி இதுதான். ஸோ இது வந்து நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா, முன்ன காலத்தில் வந்துட்டு சிறைச்சாலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு அந்த காலத்தில் இரும்பு கம்பிகள் கொண்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செட்டப் வச்சோ தனித்தனியாக வந்து தடுத்துருக்கலாம். ஆனால் இந்த செட்டப் பக்காவாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுங்கிறது நல்லாவே தெரியுது. இங்கே இப்போ வேறு எதுவுமே இல்லை, இந்த கல் தூண் மட்டுமும் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு வெளிச்சம் வரத்துக்கு வந்துட்டு வழி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வெண்டிலேட்டர் இருக்குது, அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து ஜெயில் பகுதி. ஸோ இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான சைட் சீயிங் இருக்குது. விஜயவாடா சிட்டி வரைக்குமே நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது எங்கன்னா விஜயவாடா சிட்டியிலேருந்து சரியாக 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ இந்த மலையோட உச்சியிலேருந்து நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த சிட்டி வியூ மட்டுமே இல்லாமல் இந்த சுற்றுப்பகுதிகளில் என்னெல்லாம் இருக்குங்கிறத துல்லியமாக பார்க்க முடியுது. உண்மையாகவே இந்த காட்சி வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா ஆந்திராவில் பொதுவாகவே வெயில் அதிகம். இந்த மலையும் கோட்டையுமே பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த பகுதியில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப குளுமையாக இருந்துச்சு, அவ்வளோ காத்தோட்டமாகவும் இருந்தது. உண்மையாகவே அது கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்தது எனக்கு. சூப்பர் லுக்கில் இருக்குது. அப்புறம் வந்து அப்படி நின்று பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்குது. ஈவினிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் நேரத்தில் பார்த்தா பட் யாருமே காணுங்க, பயமாகவே இருக்கு. ஓ, குரங்கு சவுண்டு விடுறத பார்த்தீங்களா? என்ன சவுண்டு விடுது பாருங்கள் அந்த குரங்கு. ஸோ அந்த பக்கம் எதுவும் இல்லைல்ல? कुछ भी नहीं है ना? फ्रूट्सा? फ्रूट्स में ఏముంది? మన లోయ. அவங்க ஏதோ ஃபால்ஸ் குளம் மாதிரி ஏதோ இருக்குங்க, போய் பார்ப்போமா? இந்த குளம் ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். அது அங்கே ஒரு குளம் இருக்குது, தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இந்த குளத்துக்கு அந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது, 2 குளம் இருக்குது. ஸோ அவ்வளோதான், அப்படியே கிளம்பலாம். ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்பலாம். பட் இங்கே ஸோ இந்த இடம்லாம் வந்து யாருமே அலோடு இல்லை, நம்ம தான் வந்து தேவையில்லாமல் உள்ளே நுழைஞ்சு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. பட் ரொம்ப இது மாதிரி என்னால் தெரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கேமராவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இதனால் மொபைலில் தான் எடுக்கிறேன். அதுதான் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் இன்லீகலாக வரோங்க, யாரும் வந்து இங்கே வந்தாங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது தாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது வந்து இங்கே தான் இவங்கெல்லாம் உட்காந்து ஈவினிங்கான அந்த டைமை ரசிக்கிறதுக்கான இடம் நான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பிளேஸ் இந்த இடம். இந்த சிட்டி முழு இது அப்படியே தெரிஞ்சு பாருங்கள். ஆனால் இன்னொரு விஷயங்க, நல்லா இவர் வந்து இந்த ஆந்திரா வந்து ரொம்ப வெயிலான ஊருன்னு சொல்லலாமல் தவிர்த்து
இங்கே எல்லா இடத்துலையுமே நீர்ப்பாசன வசதி நல்லா சூப்பராக அருமையாக இந்த நீர் மேலாண்மை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது, பசுமையாகவே இருக்குங்க. இந்த வறட்சியான பூமின்ற ஒரு இடமே இல்லை. ஒரு வேளை இங்கே இந்த பக்கத்தில் இந்த கிருஷ்ணா நதியும் இதுவும் இருக்கிறதுனால அதோட பாசன வசதிகள்னால இங்கே வந்து நீர் பாசன வசதிகள் பெற்றுருக்கிறோமோன்னு சொல்லி தெரியல. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் முழுக்க முழுக்க நல்ல ஒரு நீர்ப்பாசன வசதிக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட் எல்லாமே. இங்கே நீர் மேலாண்மை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக. அதாவது வந்து ஒரு இடம் கூட காஞ்ச இடம்னு சொல்லவே முடியாது. ஃபுல்லாகவே அங்கங்கே ஃபுல்லாகவே தண்ணி தான். நீர்ப்பாசன வசதியை எல்லாமே மேம்படுத்தியிருக்காங்க. எல்லாமே கால்வாய்கள் போட்டு எல்லாமே இது பண்ணி நல்ல ஒரு அருமையான ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்னது பார்த்து இது ஏதோ இருக்குது, இந்த நீராவி மாதிரி ஏதோ பயன்படுத்தி தண்ணியை இது பண்ணுறதுக்காக ஏதோ இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு சொல்லி கரெக்டாக தெரியல. சரி வாங்க இப்போ இது வந்து அங்கங்கே இங்கே ஒன்று இருக்குது அதோ ஒன்று இருக்குது பாருங்கள். 2-3 இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு சொல்லி தெரியல எனக்கு. பட் இதோட இது டீட்டெயில் யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அது டீட்டெயில் என்னன்னு சொல்லி தெரியல. இது பாருங்கள், இங்கேயும் ஒன்று இருக்குது அதே மாதிரி. ஸோ அங்கங்கே ஒன்று வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். அங்கே பார்த்தோம். ஸோ அங்கே போனால் ஒரு கேமரா பிடிங்கிடுவார். அதனால் வந்து நம்ம இப்படி திரும்பிடுவோம். மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லவர்ஸ் தாங்க நிறைய இருக்காங்க. நம்ம இவங்க ஃபேமிலி ஆளுங்களாம் நிறைய இல்லை, யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. அவங்க தான் வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு இது கோட்டை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம இப்போ நேராக போயிட்டு நம்ம விஜயவாடா போய்ட்டு விஜயவாடாலேருந்து காக்கிநாடா கிளம்பணும். 1:30 மணிக்கு ட்ரெயின் நம்மளுக்கு. இப்போயே ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். ஸோ 12:30க்கெலாம் நம்ம போயிடலாம். இந்த வீடியோ ஏதாவது முடிச்சிக்கலாம். இந்த மாதிரி புது கண்டென்ட்டுக்கெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு இது பார்த்தாச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது அந்த இதோட அனுபவம். கோட்டை நல்லா இருக்கா இல்லையோ, இருக்கிற லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து தனியாக வராதிங்க, ஃபேமிலியோட குரூப்போட வாங்க. அதே நேரத்தில் வெஹிக்கிள் கிடையாதுங்க, பப்ளிக் வெஹிக்கிள் கிடையாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஆனால் வந்து மேலே இது கடைங்க எதுவுமே இல்லைங்க, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கீழே இருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. மேலே வந்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது, அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த லொக்கேஷன் தான் அடிப்போலியாக இருக்குது. பட் இது மேலே ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கொண்டை ஊசி வளைவு இருக்குங்க. மேலே ஏறதுக்குள்ளே 10 கொண்டை ஊசி வளைவு இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. हाँ अब सो ब्यूटीफुल प्लेस है इधर क्लाइमेट चेंज कोल्ड ओके now so good. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து மழை காலத்தில் வந்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மழை நேரத்தில் வரணுமா? இப்போ ஆக்சுவலி மழை நாள் தான் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் அங்கே கொஞ்சம் வெயில் பட்டை கலப்புது. வெயில் இடம்லாம் நல்லா இருக்கு அப்படி. ஏன்னா கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் பட்டை கலப்புறா அப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம இது வந்தாச்சு, இதோட ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காக்கிநாடா போகணும். 1:30 மணிக்கு ட்ரெயின். ஸோ இப்போ வந்து 12:40 ஆகிடுச்சு. ஸோ இந்த பையா தான் நம்ம காலையிலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ இவர் தான் காலையிலேருந்து அங்கே கூட்டின்னு போயிட்டு 2 இடத்துக்கு அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு, வேலையெல்லாம் இல்லை அவர் வேலையை தான்
இருந்தாலும் நம்மளை வந்து ஒரு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம்.